ஸ்ரீ பராசர பட்டர் வைணவ ஆச்சாரியர்களில் கூரத்தாழ்வாருக்கு பிறந்த புதல்வர்களில் மூத்தவர். வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் திருவரங்கநாதனின் பிரசாதத்தை ஆண்டாள் அம்மங்கார் உண்டதால் கூரத்தாழ்வானுக்கும் ஆண்டாள் அம்மங்காருக்கும் திருவவதாரம் செய்த மண்ணுப்புகை மைந்தர்கள் ஸ்ரீ பராசர பட்டர் மற்றும் இவரது திருத்தம்பியாரான வேதவியாச பட்டர் ஆவார். ஒரு நாள் ஆழ்வான் ஒஞ்சபுரத்துக்கு சென்றபோது மழை பெய்து அவரால் அன்று எந்த தானியங்களும் எடுத்து வர முடியாததால் ஆழ்வானும் ஆண்டாள் அம்மங்காரும் உணவருந்தாமலே அன்றிரவு உறங்கச் சென்று விட்டனர். அந்த வேளையில் பெரிய பெருமாளுக்கு அந்த நாளின் இறுதி தளிகை கண்டருளப் பண்ணும் மணி ஓசையை அவர்கள் கேட்கின்றனர். அப்போது ஆண்டாள் எம்பெருமானை நோக்கி, இதோ உமது பக்தரான ஆழ்வான் பிரசாதமின்றி இருக்க தேவரீர் அங்கு கூடி குழாவை போகம் கொண்டருள்கிறீர் என்று நினைத்தார். இதை உணர்ந்த பெரிய பெருமாள் உத்தம நம்பி மூலம் தமது பிரசாதங்களை வாத்தியம், குடை, சாமரம் உள்ளிட்ட சகல விருதுகளோடு ஆழ்வாருக்கும் அவர் அனுப்புகிறார். பிரசாதம் ஆழ்வான் திருமாளிகையை நோக்கி வர, இதென்ன, இன்றைக்கு என்ன விசேஷம் என்று பதறி எழுந்தார். பிறகு ஆண்டாளை நோக்கி, நீ பெருமாளிடம் எதனும் நினைத்தாயோ என்று கேட்க, ஆண்டாளும் நினைத்தவற்றை சொல்ல, ஆழ்வான் ஆண்டாள் பெருமாளிடம் இவ்வாறு பிரார்த்தித்ததை நினைத்து மிகவும் வருந்தினார். பின் பிரசாதத்திலிருந்து 2 கவளங்களை திரள்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தாம் அமுது செய்து ஆண்டாளுக்கும் கொடுத்தார். இந்த 2 திரளைகளை அவர்களுக்கு பராசர பட்டர், வேதவியாச பட்டர் என்ற அழகான 2 திருக்குமாரர்களை அருளுகின்றன. இவ்விருவரும் திருவவதரித்த 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எம்பார் துவயமகா மந்திரோபதேசத்தை செய்துள்ள எம்பெருமானார் எம்பாரையே இவ்விருவருக்கும் ஆச்சாரியனாய் இருக்க நியமித்தார். எம்பெருமானார் ஆழ்வானை பராசர பட்டரை பெரிய பெருமாளின் ஸ்வீகார புத்திரராய் தரும்படி நியமிக்க ஆழ்வானும் அந்த வண்ணமே செய்தார். ஸ்ரீரங்க நாச்சியார் தானே பட்டரை தமது சந்நிதியில் வைத்து பார்த்து கொண்டார். ஒருமுறை பாலப்பிரயாத்திலே பட்டர் பெரிய பெருமாளை மங்களாசாசனம் செய்து வருகையில் எம்பெருமானார் அனந்தாழ்வான் உள்ளிட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் பட்டரை தம்மை போலவே கொள்ளும்படி கூறினார். பட்டர் தமது சிறு பிராயம் முதலாகவே மிகவும் விலட்சணராய் திகழ்ந்தார். இதை நமக்கு பல வைபவங்கள் உணர்த்துகின்றன. ஒருமுறை பட்டர் தெருவில் விளையாடி கொண்டிருந்தபோது ஒரு வித்வான் சர்வஜ்ஞ பட்டர் என்று விருது ஊதிவர, இதார் எம்பெருமான கூரத்தாழ்வான் முதலியாண்டான் எம்பார் உள்ளிட்ட பல பெரியவர்கள் இங்கே இருக்க, திருவரங்கத்தில் எழுந்துள்ள இருக்க சர்வஜன் என்ற விருது வருவது என்று திடுக்கிட்டு அந்த வித்வானிடம் சென்று அவரை வாதத்திற்கு அழைத்தார். அந்த வித்வானும் பட்டர் சிறு பிள்ளையே ஆதலால் பட்டர் என்ன கேள்வி கேட்பினாலும் அதற்கு தாம் விடையளிப்பதாக கூறினார். பட்டர் தன் திருக்கரத்தில் ஒரு பிடி மண்ணை எடுத்து, இதில் எவ்வளவு மண் இருக்கிறது என்று கேட்க பதிலின்றி திகைத்தார் அந்த வித்வான். பிறகு பட்டர், ஒரு பிடி மண் என்று பதிலளிக்க முடியாத நீர் எல்லாம் ஏன் இந்த விருதை ஊதுகிறீர் என்று கேட்க, பட்டரின் பேரறிவை கண்டு வியப்புற்ற அந்த வித்வானும் பல்லக்கிலிருந்து இறங்கி பட்டரை பல்லக்கில் எழுந்தருள பண்ணி ஆழ்வான் திருமாளிகையை கொண்டு சேர்த்து பல வகையால் பட்டரை புகழ்ந்தார். பட்டரின் குருகுல வாசத்தில் ஒரு நாள் பட்டர் தெருவில் விளையாடுவதைக் கண்டு பாடசாலைக்கு செல்லாமல் விளையாடுவது ஏன் என்று கூரத்தாழ்வான் கேட்கிறார். அப்போது ஒரே சந்தையில் பாடத்தை கிரகிக்கக்கூடியவரான பட்டர் அதற்கு நேற்று சொன்ன பாடத்தையே என்றும் சொல்கிறார்கள் என்று கூறினார். இதை கேட்டு ஆழ்வான் பட்டரை பரீட்சிக்க பட்டர் மிக எளிதாக அந்த பாசுரங்களை சாதித்து விடுகிறார். ஒருமுறை கூரத்தாழ்வான் திருவாய்மொழியில் நெடுமார்க்கடிமை பதிகத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் போது சிறுமாமணிசர் என்று வருவதை கேட்டு பட்டர் எவ்வாறு ஒரே மனிதர் சிறியவராகவும் பெரியவராகவும் இருத்தல் சாத்தியம் என்று கேட்க, ஆழ்வான் தானும் மிக உகந்து, நல்லாய் முதலியாண்டான் அருளாள பெருமாள் எம்பெருமானார் போன்றோரை பார், உடல் மெலிந்து சிறுமையாயிருந்தும் ஞானம் அனுஷ்டானம் பெருத்து பெருமை உடையவர்களாய் ஏந்திரொள்ளியுள்ளனர் அல்லவா என்று சமாதானம் சாதிக்க பட்டர் தானும் தெளிவடைந்தார். பட்டர் வளர்ந்த பின் எம்பெருமானார் தரிசனத்தின் பிரவர்த்தகரானார். பணிவு, பெருந்தன்மை, அருளிச்செயல், பெருத்த மங்களாசாசனம், ரசனை உள்ளிட்ட அனைத்து கல்யாண குணங்களையும் நிரம்ப பெற்றவராய் எழுந்தருளியிருந்தார். நம்பிள்ளை உள்ளிட்ட பூர்வாச்சாரியர்கள் பல வியாக்கியானங்களில் பட்டரின் கருத்தை மிகவும் சிறந்ததாய் உணர்ந்தனர். ஆழ்வானைப் போலவே பட்டரும் திருவாய்மொழியிலும் திருவாய்மொழி அர்த்தங்களிலும் ஆழ்ந்து விடுவார். பட்டர் திருவாய்மொழியில் ஆழ்ந்த பல தருணங்களை வியாக்கியானங்களில் காணலாம். ஆழ்வார் நாயிகா பாவத்தில் பராங்குச நாயிகையை பாடும்போது
ஆழ்வார் திருவுள்ளத்தில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அறிவார் யாரும் இல்லை என்று பட்டர் சாதிப்பார். பட்டரின் பணிவு, ஞானம், பெருந்தன்மை உள்ளிட்ட கல்யாண குணங்களை விளக்கும் பல வைபவங்கள் இருக்கின்றன. பட்டரின் பணிவை மணவாள மாமணிகள் எதிராஜ விம்சதியில் ஆழ்வார் மற்றும் ஆளவந்தாருடைய பணிவோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். வியாக்கியானங்கள் பட்டரின் நிர்வாகங்கள் மற்றும் ஐதிக்கியங்களும் நிரம்பப்பட்டுள்ளன. தனது ரங்கராஜ ஸ்தோத்திரத்தில் பட்டர் ஒரு நிகழ்வை காட்டுகிறார். ஒருமுறை எவ்வாறோ ஒரு நாய் பெரிய கோயிலுக்குள் நுழைந்துவிட அர்ச்சகர்கள் லகு சம்ரோக்ஷணம் செய்ய முடிவெடுத்து விடுகிறார்கள். இதை அறிந்த பட்டர் பெரிய பெருமாளிடம் விரைந்து சென்று நாள்தோறும் தாம் கோயிலுக்கு வருவதற்காக சம்ரோக்ஷணம் செய்யாத அர்ச்சக சுவாமிகள் நாய் நுழைந்ததற்கு செய்கிறார் ஏன் என்று விண்ணப்பிக்கிறார். மிகப்பெரிய வித்வானாய் இருந்தும் பட்டர் தன்னை ஒரு நாயை விட தாழ்மையானவர் என்றே கருதினார். தேவலோகத்தில் தேவனாய் பிறப்பதை காட்டிலும் திருவரங்கத்தில் ஒரு நாயாய் பிறப்பதையே தாம் பெரிதும் உகப்பதாக தனது ஸ்ரீரங்கராஜ ஸ்தோத்திரத்தில் பட்டர் சாதிக்கிறார். ஒரு முறை நம்பெருமாள் திருமுன்பே சில கைங்கரியபாரர்கள் பொறாமையால் பட்டரை வைத்தார்கள். அதற்கு பட்டர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ 2 காரியங்களை தவறாது செய்ய வேண்டும். ஒன்று பெருமாளின் கல்யாண குணங்களை வாயினால் பாடுதல், மற்றொன்று தனது தோஷங்களை நினைத்து வருந்துதல் என்றும். பெருமாளின் கல்யாண குணங்களை பாடுவதில் ஈடுபட்டிருந்த அடியானது தோஷங்களை எண்ணி வருந்த மறந்துவிட்டேன். தாங்கள் அவற்றை கூறி அடியானது கடமையை முடிப்பதில் பெருத்த உபகாரிகளாய் இருந்துள்ளீர்கள். இதற்கு அடியேன் உங்களுக்கு சன்மானங்களை சமர்ப்பிக்க வேண்டுமென்று சாதித்து அந்த கைங்கரியபாரர்களுக்கு அவரது திருவாபரணங்களையும் சால்வையும் தந்தார். பட்டரின் பெருந்தன்மையாகப்பட்டது அவ்வாறாக இருந்தது. பட்டரின் காலக்ஷேப கோஷ்டியில் பலர் எழுந்துள்ளதை உண்டு. ஒருமுறை பட்டர் சாஸ்திரங்களை பெரிதும் கற்காத ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்காக காத்து கொண்டிருந்தார். அதை கண்ட பல படித்த வித்வான்கள் காரணம் கேட்க பட்டர் அந்த ஸ்ரீ வைஷ்ணவரே வித்வானாய் இல்லாமல் இருந்தும் உண்மை நிலையை அறிந்தவர் என்று சாதித்தார். இதை மேலும் உணர்த்த திருவுள்ளம் கொண்ட பட்டர் கோஷ்டியில் ஒரு வித்வானை அழைத்து உபாயம் எது என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீ வைஷ்ணவர் சாஸ்திரத்தில் கர்ம, ஞான, பக்தி யோகங்கள் உள்ளிட்ட பல உபாயங்கள் இடம்பெற்றுள்ளன என்று விடையளித்தார். பின் பட்டர் உபேயம் எது என்று கேட்க அந்த வித்வானும் சாஸ்திரத்தில் ஐஸ்வர்யம், கைவல்யம், கைங்கரியம் போன்ற பல உபேயங்கள் இடம்பெற்றுள்ளன என்று சாதித்தார். பட்டர் வித்வான்களாய் எழுந்தருளி இருந்தும் தெளிவு இல்லையே என்று சாதித்து பின் அவர் காத்து கொண்டிருந்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் வந்ததும் இதே கேள்விகளை கேட்க அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபேயம் என்று சாதித்தார். பட்டர் இதுவே ஸ்ரீ வைஷ்ணவ நிஷ்டை என்றும் இதற்காகவே தான் காத்திருந்ததாகவும் சாதித்தார். ஒருமுறை சோமாசி ஆண்டான் பட்டரிடம் தனக்கு திருவாராதன கிரமம் கற்றுத்தர வேண்டும் என்று பிரார்த்திக்க பட்டர் தானும் மிக விஸ்தாரமாக சொல்லிக் கொடுத்தார். பின்னர் ஒரு நாள் சோமாசி ஆண்டான் பட்டர் திருமாளிகைக்கு எழுந்தருளினார். அப்போது பட்டர் பிரசாதம் முன்ன எழுந்தருளி இருக்கும் வேளையில் தான் திருவாராதனம் செய்ய மறந்தது நினைவுக்கு வரவே உடனே பெருமாளை அங்கே எழுந்தருள பண்ணி தலுகை அமுது செய்வித்து பின் உடனே உண்டார். இதனை கண்ட சோமாசி ஆண்டான் ஏன் தனக்கு மிக விஸ்தாரமான திருவாராதனம் என்று கேட்க பட்டர் நீ சோமயாகம் உள்ளிட்ட பெரிய யாகங்களை செய்யக்கூடியவர், அதனால் இலகுவாக இருப்பதென்று உமக்கு நிறைவளிக்காது. நாமோ சிறிய திருவாராதனத்துக்கு உணர்ச்சி வசப்பட்டு மயக்கம் வருகிறோம். ஆதலால் தான் உமக்கு பெரிதாக சொல்லிக் கொடுத்தோம் என்று சாதித்தார்.